ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியோட ப்ராடக்ட் பிராண்டுக்கும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட பிராண்டுக்கும் அதனுடைய ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கஸ்டமர் சைட்ல இருந்து அவங்களுடைய பர்ச்சேஸ் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் கம்பெனில மேசிவா அவங்க வந்து தே வில் ஸ்பெண்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு செலிபிரிட்டியோ இல்ல வந்து ஒரு சினி ஆக்டர்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வச்சு ப்ராடக்ட் என்டாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஆகி அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து போவாங்க. பட் ஒரு எம்எஸ்எம்இல எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருடைய ப்ராடக்ட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இருக்கும். இந்த பிகினிங்ல நீங்க வந்து எம்எஸ்எம்இ ஓனர் கூட பிசினஸ் ஓனர் கூட அவங்களுடைய ஒரு இமேஜை வந்து ஒரு நல்லபடியா இருந்தது அப்படின்னாக்க தட் இஸ் கால் எம்ப்ளாயர் பிராண்டிங் அப்படிம்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயருக்கான பிராண்டிங் வந்து சொசைட்டில கஸ்டமர் கிட்ட வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா பெட்டர் சைடா இருந்ததுன்னா அதுவே ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா போயிட்டு த பீப்புள் வில் ட்ரை டு கெட் தட் பர்டிகுலர் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டாக்டர் இருப்பாரு. ஸோ அந்த டாக்டருடைய இமேஜுக்காகவே அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போவோம். அப்போ இந்த எம்ப்ளாயர் பிராண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த எம்ப்ளாயர் பிராண்டிங்கை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன இன்புட் டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி we can improve the image. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அஸ் அ பிசினஸ் ஓனர் வந்து ஆல்வேஸ் ஆன் டைம் அப்படிங்கிறாங்க. ஆல்வேஸ் ஆன் டைம் அப்படின்னா என்னன்னா ஸோ நம்ம ஒரு மீட்டிங் போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரிக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்டோட இன்ஸ்டலேஷன் போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஆஃப்டர் சேல்ஸ் பண்ண பின்னாடி ஒரு சர்வீஸுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ எந்த அக்கேஷன்ஸ்லயும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க வி ஷுட் பி ஆன் டைம். அதுல வந்து டிலேவே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய சேயிங் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் யூ ஷுட் பி ஆன் டைம் ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஒரு எம்ப்ளாயர் பிராண்டிங்க்கு. தென் நம்பர் 2 வந்து வாக் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக் த டாக் அப்படின்னா ஸோ ஆல்வேஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கேஷுவல் சேயிங் இருக்கும், டை அண்ட் பொய் இஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எனக்கு ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். டை அண்ட் பொய் அப்படின்னா ஸோ எதையாவது சொல்லி ஒரு ஹைப்பை கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணிடு, சேல்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக்கா ஆக்சுவலா ஓவர் ப்ராமிஸ் பண்ணாம ஸோ நீங்க உங்களால எப்ப முடியுமோ எவ்வளவு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ ஸோ எந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்க முடியுமோ அது மட்டும் ப்ராமிஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டேட்ல அந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்றதுக்கோ டெலிவரி பண்றதுக்கோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ தட் வில் பி லாங் லாஸ்டிங், ரைட்? தட் இஸ் கால் வாக் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு பிரைமரி டூல் வந்து நம்ம லைஃப் லாங்கா ஒரு இமேஜை பில்ட் பண்றதுக்கு வந்து திஸ் இஸ் ஹெல்ப் ஆகும். தென் அந்த தேர்ட் டூல் அப்படிங்கிறது டோன்ட் ட்ரை மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல என்ன அப்படின்னா இப்போ வந்து 2025 நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டோம். 2026ல வந்து ஆல்வேஸ் ஒரு ஹோப்போட கால் எடுத்து வச்சு ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து we are marching towards a new target கோல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகல எப்பவுமே ஒரு ரோசி பிக்சர்ஸ் இருக்குமா அப்படின்னாக்க இருக்காது. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒரு சின்ன சின்ன ஒரு சேலஞ்சஸ், சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ், அது ஒரு டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கலாம், எக்கனாமிக்கல் ஓரியன்டா இருக்கலாம், இல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்நேஷனல் சேலஞ்சஸா இருக்கலாம். ஸோ எது வேணாலும் வரும் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சேலஞ்ச் வந்தாலும் ஸோ அந்த சேலஞ்சில் வந்து நம்ம ஒரு டச் மீ நாட் மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா சோர்ந்து போயிட்டு கிவ் அப் பண்ணாம டோன்ட் ட்ரை அப்படிங்கிற வேர்ட் இல்லாம ஸோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எந்த சேலஞ்சா இருந்தாலும் ஸோ அதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ வி ஷுட் மேக் இட் ஹேப்பன், ரைட்? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய ஃபார்ச்சூன் 500 கம்பெனியுடைய சக்சஸ் ஸ்டோரி எடுத்து பார்த்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஹேபிட் இருக்கு அப்படின்னாக்க தே நெவர் ட்ரை, ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா those people are making it happen. Fourth tool அப்படிங்கிறது always choose to solve big problem அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கிடெக்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு சைக்காலஜிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அந்த டாக்டர் வந்து ஒரு சிட்டிங் ஃபீஸுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு 200 rupees சார்ஜ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ஹார்ட் சர்ஜன், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கன்சல்டிங் போகணும் அப்படின்னாக்க 2000ல இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அஸ் அ பிசினஸ் ஓனர் வந்து ஸோ நம்ம வந்து ஆஃபர் பண்ற சர்வீஸ் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்
பிக்கர் ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதை வந்து சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க ஆஃபர் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அஸ் அ பிசினஸ் ஓனர் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் சோ மச் ஆஃப் மணி ஆர் மின்ட் மணி இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. அப்போ ஆரம்பத்துல வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒரு கொஞ்சமா வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதை வந்து நீங்க ஒரு பிக்கர் ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த லெவல்ல சால்வ் பண்ணி கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணி ஸோ கம்பெனியை வந்து எக்ஸ்ட்ராடினரி growth எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா as a business owner at any cost meet out the commitment, at any cost you should not cancel the customer appointment அப்படிமா. ஒரு கஸ்டமருக்கோ ஒரு வெண்டாருக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளவு ஒர்க் வந்தாலும் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கஸ்டமருக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க ஸோ நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடரு நம்மளுடைய சப்ளையர் இல்ல நம்ம வெண்டார் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு என்ன சொல்ல டிஃபிகல்ட் டயத்துல கூட வந்து அவங்க எப்பவுமே ஆன் டைம் கொடுத்துருவாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா பீரியட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல சில ப்ராடக்ட்டை வந்து பீப்புள் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து நமக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான அக்கேஷன்ஸ்ல வந்து ஸோ எந்த நேரத்திலையும் எந்த ப்ராப்ளத்துக்காகவும் கஸ்டமர் அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க கேன்சல் பண்ணாம ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய கம்பெனியோட இமேஜை வந்து ஒரு 100% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வந்து ஹையர் இமேஜ் வந்து உங்க கஸ்டமரை வந்து எமோஷனலா கலெக்ட் பண்ணி ஒரு லாயல் கஸ்டமரா ஆக்கிரும். சிக்ஸ்த் டூல் அப்படிங்கிறது என்னன்னா டூ சம்திங் விச் அதர்ஸ் ஆர் நாட் ஆர் ஆஃபர் சம்திங் விச் அதர்ஸ் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆஃபீஸுக்கு பக்கத்துல ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கார். ஆக்சுவலி சம்டைம்ஸ் சில மீட்டிங்ஸுக்கு வந்து ஐ ப்ரிஃபர் டு டிராவல் பை டாக்ஸி. அந்த டாக்ஸில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் லைன் பேப்பர் வச்சிருப்பாரு, எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் வச்சிருப்பாரு, ஆக்சுவலா சில பிசினஸ் டெய்லிஸ் வச்சிருப்பாரு, வாட்டர் பாட்டில் வச்சிருக்காரு, தென் என்ன சொல்றது பேப்பர் நாப்கின் வச்சிருப்பாரு, ஆக்சுவலா தென் குக்கீஸ் இதெல்லாம் வச்சிருக்காரு, ஆக்சுவலா பே அண்ட் டேக் அப்படின்னு. ஆக்சுவலி ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆக்சுவலி அவருடைய உள்ள போன உடனே அவர் கேட்பாரு, சார் நீங்க ஏதாவது ஃபோன் கால்ஸ் ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது சாங்ஸ் பிளே பண்ணட்டுமா, எந்த மாதிரி சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் எந்த டாக்ஸி டிரைவரும் கேட்டதே இல்லை ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து அவர் நம்பர் வாங்கி வச்சுட்டு எங்க ஆஃபீஸ்ல இருந்து யாரையாவது கஸ்டமரை வந்து நீங்க வந்து டிராப் பண்ணணும் இல்ல ஒரு வெண்டார் மீட்டுக்கு போகணும், எங்க கெஸ்ட் யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ அந்த டாக்ஸி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு டிஃபரன்சியேட்டர் இருந்தது அப்படின்னாக்க ஆல்வேஸ் வந்து த பீப்புள் வில் ட்ரை டு ப்ரிஃபர் இட். செவன்த் டூல் அண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி எ growth enabler ஃபார் யுவர் கஸ்டமர். அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆர் அதனுடைய சர்வீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணாவோ நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாவோ அந்த கஸ்டமருடைய வேல்யூ அவங்களுடைய growth வந்து 10 டைம்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுங்களேன், யூஆர் செல்லிங் அ சிஆர்எம் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆகுது இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ நீங்க என்ன ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ண பின்னாடி வந்து அவங்களுடைய ஒரு ஹெல்த் வந்து ஒரு 10 டைம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல ஒரு ஃபிட்னஸ் கோச் இருக்காரு, அந்த ஃபிட்னஸ் கோச் வந்து ஒரு டெடிகேட்டடா 1 hour வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்றாரு. ஸோ அப்போ வந்து பிஃபோர் தட் பர்டிகுலர் கோச்சிங் ஆஃப்டர் தட் கோச்சிங்ல வந்து உங்களுடைய எனர்ஜி லெவலு, உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய இம்யூனிட்டி, உங்களுடைய ஆக்டிவ்னஸ், ஸோ அது எல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாக்க அது என்ன ஆகும் அப்படின்னாக்க நீங்க அந்த கோச் மேல, அந்த ப்ராடக்ட் மேல, அந்த சர்வீஸ் மேல, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் மேல ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிரும். ஸோ அந்த இமேஜ் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்மளை தூண்டும். எய்த் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லா ஆஃப் பொலாரிட்டி அப்படிம்பாங்க. லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து சேமா ஸ்டீரியோ டைப்பா திங்க் பண்ணாம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்ல திங்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டன் டைப் தான் இருந்த காலகட்டத்துல, அப்ப ஒரு டச்ல ஒரு போன் கொண்டு வந்துட்டா என்ன அப்படின்னு திங்க் பண்ணாங்க. ஸோ அது சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல நம்ம மவுஸ் இருக்கும், மவுஸ் வந்து வயர்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வயர்டா இருக்கையில வயர்லெஸ்ஸா கொண்டு வந்தா என்ன, ஸோ அது சக்சஸ் ஆகுது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸோ சன்லைட்ல வந்து
என்ன சொல்றது, சோலார் வெஹிக்கிள் சில இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய இன்னைக்கு சக்சஸா இருக்கு மார்க்கெட்ல. லேட்டஸ்டா இவி வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி, அதை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸிஸ்டிங் மாடலுக்கு நீங்க ஆப்போசிட்டா திங்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து வேற விதமா வரும். ஸோ வேற மாதிரியான கன்வீனியன்ட்டை இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்டையரா ஒரு இன்னோவேட்டிவா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லா கஸ்டமரும் ஒரு லைக் பண்ணி ஸோ அதை வந்து ரிப்பீட்டடா பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இல்ல சர்வீஸை வந்து டேஸ்ட் பண்ற பீப்புளுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஹோப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். லாஸ்ட் டூல 9th டூல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயரோட சோசியல் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது. சோசியல் ப்ரொஃபைலிங் என்ன அப்படின்னா என்னன்னா, ஒரு சொசைட்டில ஒரு பர்டிகுலர் பிசினஸ் மேனுக்கு, ஒரு எம்எஸ்எம்இ ஓனருக்கு இருக்கிற இமேஜ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ஃபேமிலியில, ஒரு சொசைட்டில, ஈவன் வெண்டார் கிட்ட ஆல் டுகெதரா வந்து உங்களை பத்தி என்ன மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரத்தில் இருக்கீங்க, ஒரு ரோட்டரியில இருக்கலாம், ஒரு லைன்ஸ்ல இருக்கலாம், ஒரு பிசினஸ் நெட்வொர்க்ல ஏதாவது ஃபோரத்தில் இருக்கிறான். ஸோ அங்க வந்து உங்களுக்கு எப்படி இமேஜ் இருக்கு. அதே மாதிரி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல, ஒரு லிங்க்டின்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதுல என்ன மாதிரி குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க என்ன மாதிரி போஸ்ட் லைக் பண்றீங்க, ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்டை வியூ பண்றீங்க, ஸோ என்ன மாதிரி குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ ஆல் டுகெதரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அதுல வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கு வந்து அவருடைய சோசியல் இமேஜ் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா சப்சிக்வெண்ட்லி நீங்க ரன் பண்றக்கூடிய கம்பெனி மேல, நீங்க ஆஃபர் பண்ற சர்வீஸ் மேல, நீங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 9 டூல்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி ஸோ உங்களுடைய பிராண்டை வந்து ஒரு பாசிட்டிவா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ உங்க மேல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து கஸ்டமர் கிட்ட ஒரு இன்ஃபுளுயன்சிங் ஃபேக்டரா மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு உங்க ப்ராடக்டை யூஸ் பண்ற பீப்புளோட நம்பர்ஸும் ஜாஸ்தி ஆகும், உங்களுடைய சர்வீஸை யூஸ் பண்ற நம்பர்ஸும் ஜாஸ்தி ஆகும். சப்சிக்வெண்டா உங்களுடைய சேல்ஸ் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகி கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகி ஸோ உங்களுடைய கம்பெனியை ஒரு அடுத்த ஒரு பெரிய க்ரோயிங் கம்பெனியா அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா ஆக்க முடியும்.